இது பாத்தீங்கன்னா மின்சாரத்துல இயங்கக்கூடிய வித்தியாசமான போர்வை. அதாவது அதிக குளிர் நேரத்துல நம்ம உடலுக்கு தேவையான வெப்பத்தை இந்த போர்வை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த போர்வை எப்படிதான் வேலை செய்யுதுங்கிறதையும், அடுத்ததான் இந்த போர்வைக்குள்ள என்னதான் இருக்குங்கிறதையும் இந்த போர்வையை கட் பண்ணியும் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த போர்வையில சாதாரணமா வெப்பநிலை எவ்வளவு இருக்குன்னு பாத்திரலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல்ல இருக்க வெப்பநிலையை பொறுத்து இந்த போர்வையில 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தான் இருக்கு. இனி இந்த போர்வையில இருக்க சுவிட்சை ஹைல வச்சுட்டு இதுக்கு பவர் சப்ளையும் கொடுத்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த போர்வைக்கு மின்சாரம் வருதுங்கிறத இதுல எரியற லைட் மூலமா உறுதியாயிட்டு, அடுத்ததா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அதிகபட்சமா எவ்வளவு வெப்பநிலை உயருதுன்னு பாத்திரலாம். இப்போ பாத்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அதிகபட்சமா 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரை உயர்ந்திருக்கு. அதாவது தாங்கவே முடியாத அதிக குளிர் நேரத்துல நம்ம இதுல படுத்தோம்னா குளிரோட பாதிப்பு இல்லாம கதன்னு இருக்கிறத உணரலாம். அடுத்ததா இது மின்சாரத்துல இயங்குறதுனால இது மூலமா நமக்கு ஆபத்து ஏற்படுமான்னு உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம். அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக இந்த போர்வைக்குள்ள என்னதான் இருக்குங்கிறத இந்த போர்வையை கட் பண்ணியே பாத்திரலாம். இப்ப பாத்தீங்கன்னா சுத்திலும் கட் பண்ணியாச்சு. இப்ப உள்ள என்ன இருக்குங்கிறத மேலுள்ள துணியை எடுத்தே பாத்திரலாம். இப்ப உள்ள பாத்தீங்கன்னா பஞ்சு மாதிரி ஒரு லேயரை தான் பார்க்க முடியுது. அதனால வெப்பத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு இதுக்குள்ளதான் இருக்கும். அதனால இதை ஃபுல்லாவே கட் பண்ணி பாத்திரலாம். இப்ப பாத்தீங்கன்னா முழுமையா சுற்றிலும் கட் பண்ணியாச்சு. இனி இந்த மேல் லேயர் எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பகுதி முழுவதும் ஒயர் அங்கங்க போகிறத பார்க்க முடியுது. அதாவது ஒரு நீளமான ஒயர் தான் இந்த போர்வை முழுவதும் அங்கங்க சுத்தி போகுது. அதாவது இந்த போர்வை முழுவதும் மாட்டி வச்சிருந்த ஒயரை இப்ப மொத்தமா சுருட்டி வச்சிருக்கத நீங்க இப்ப பார்க்கலாம். அந்த ஒயரோட ஒரு முனைய ஃபேஸ் லைன்லயும் இன்னொரு ஒயரை நியூட்ரல் லைன்லயும் மாட்டி வச்சிருக்கத தெளிவாவே நீங்க இப்ப பார்க்கலாம். அடுத்ததான் அந்த ஒயருக்குள்ள என்னதான் இருக்குன்னு இந்த ஒயரை கட் பண்ணியே பாத்திரலாம். இப்போ இந்த ஒயருக்குள்ள பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கம்பி ஒன்று இருக்கு. அது வேற ஒன்றும் இல்ல, நம்ம வீடுகளை பயன்படுத்துற ஹீட்டருக்குள்ள இந்த மாதிரி ஹீட் எலிமெண்ட் இருக்கும். அதோட நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா சின்னதா கம்பி மாதிரி ஒன்று போகும். அதுக்கு பேர் தான் நிக்ரோம். அந்த நிக்ரோம் தான் இது வழியா மின்சாரத்தை கொடுக்கும் போது நமக்கு வெப்பத்தை கொடுக்குது. அதே நிக்ரோம் தான் இந்த ஒயருக்குள்ள சின்னதா கம்பி வடிவில் இருக்கு. அடுத்தது அந்த நிக்ரோம் ஒயர் வழியா அதிக மின்சாரம் வருமானம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். அதுக்கு இந்த 2 ஒயரையும் கட் பண்ணி அதுல இந்த 60 வாட்ஸ் குண்டு பல்பை மாட்டி இந்த பல்ப் எரியுதான்னு பாத்திரலாம். இப்போ பாருங்க 60 வாட்ஸ் பல்பு ரொம்ப பிரகாசமாவே எரியுது. அதாவது நம்ம உயிரே போகக்கூடிய அளவுக்கு இதுல மின்சாரம் வருது. அதனால சின்ன பிள்ளைங்க யாராவது இதை ஆன் பண்ணிருக்கும் போது இந்த மாதிரி ஊசியை வச்சு இதுல குத்துனாங்கன்னா அந்த நேரத்துல உள்ள இருக்க ஒயர்ல ஊசி குத்துச்சுன்னா கண்டிப்பா மின்சாரம் தாக்கும். அடுத்ததான் இன்னொரு பிரச்சனை என்னன்னா நாளாக இந்த ஒயர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல சின்ன பிள்ளைங்க யாராவது இந்த மாதிரி யூரின் போயிட்டாங்கன்னா கண்டிப்பா மின்சாரம் தாக்கும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் மேல மட்டும்தான் ஈரம் இருக்கும், அடியில போகாதுன்னு நினைக்கலாம். இப்ப இதை நான் எடுத்து காமிக்கிறேன். அடியில மட்டும் இல்ல மெத்தையிலயும் ஈரம் இறங்கி. ஒருவேளை பெரியவங்க இந்த போர்வையை பயன்படுத்தினா எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனா அங்கேயும் ஆபத்து இருக்கு. அது எப்படின்னா தூங்கும் போது சிலர் கனவு காண்பாங்க. அதுல எந்த கனவும் நிறைவேறாது. ஆனா ஒரு கனவு மட்டும் நிறைவேறும். அது என்னன்னா தூக்கத்துல பாத்ரூம் போய் யூரின் போற மாதிரி கனவு காண்பாங்க. அந்த கனவு காண்ற அதே நேரத்திலேயே தூங்கிட்டு இருக்கும் போதே யூரின் போயிருவாங்க. இந்த மாதிரி நபருக்கும் இந்த போர்வை உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். அதே மாதிரி இந்த நிக்ரோம் ஒயர் ஓவர் ஹீட் ஆகி இந்த போர்வையை தீப்பிடிக்குமான உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம். அதுக்கு தான் இந்த ஃபேஸ் லைன்ல தெர்மாஸ்டேட் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த நிக்ரோம் ஒயர் குறிப்பிட்ட அதிக அளவு வெப்பநிலை வரும்போது இந்த தெர்மாஸ்டேட் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும். இதனால அதிக அளவு வெப்பம் உருவாகி தீ விபத்து ஏற்படுறது தவிர்க்கப்படுது. ஒருவேளை இந்த தெர்மாஸ்டேட் ஸ்விட்ச் ரிப்பேர் ஆகி வேலை செய்யாம போச்சுன்னா அந்த நேரத்துல இந்த நிக்ரோம் ஒயர்ல அதிக அளவு வெப்பம் வரும்போது கண்டிப்பா அந்த மின்சாரத்துல இயங்கக்கூடிய அதிசய போர்வை தீ பிடிச்சிரும். அப்படி தீ பிடிச்சு மெத்தையே முழுவதும் எரிஞ்ச சம்பவம் கூட இணையதளத்துல பார்க்க முடியும். ஏன்னா இதுல இருக்க பஞ்சு போன்ற துணி ரொம்ப ஈஸியாவே தீ பிடிக்கக்கூடியது. அதனால நம்மளை பொறுத்தவரை இதுல குவாலிட்டியும் பாதுகாப்பும் இல்லைன்னா இது தேவையில்லாத ஆணிதான். ஒருவேளை குளிர் நேரத்துல நீங்க தூங்கும் போது உங்களுக்கு ஹீட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி வெண்ணெய் ஊத்தி ஒத்தக்கூடிய ரப்பர் கிடைக்கும். அதுல நல்ல கொதிக்க வெண்ணெயை ஊத்தி பாதத்துல வச்சு நல்ல போர்வையை மூடி தூங்குங்க. நல்ல இன்பமான நித்திரை வரும்.